ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 11ல் வந்து நம்ம என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா குடியுரிமை, ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப், குடியுரிமை ப்ளஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த 2 டாபிக் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து நான் 20 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிஎன்பிசிலேருந்து ரீசெண்டாக கேட்கப்பட்ட 2020 2024 வரைக்கும் கேட்கப்பட்ட ரீசெண்டான கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 1 by 1 ஃபஸ்ட்டு குடியுரிமை அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை கடமைகள். ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வந்து எங்கேருந்து நம்ம எதனுடைய தாக்கத்தால் வந்து நம்ம இங்கே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் வந்து இங்கே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு, சரிங்களா. 1976 ஓகேங்களா அமைக்கப்பட்ட சர்தார் சர்வன் சிங், ஓகேங்களா, சர்தார் சர்வன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. ஸோ 1976 ஒரு கமிட்டி அமைச்சாங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்காக ஒரு கமிட்டி. அவங்க அந்த பேர் தான் வந்து அந்த கமிட்டி பேர் தான் வந்து சர்தார் சர்வன் சிங், ஓகேங்களா. அதன்படி 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. அதுதான் வந்து இங்கே குடிமக்களின் கடமைகள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய பொறுப்புகளை தான் வந்து கடமைகள் அப்படின்ட்டு. மேலும் இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் பகுதி 4A, ஓகேங்களா, பார்ட் 4A, ஓகேங்களா, என்ற புதிய பகுதியை சேர்த்தது. இது பார்ட் 4A அப்படின்ற புதிய பகுதி வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தில் அது நடந்துச்சு. இந்த புதிய பகுதி 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது. ஸோ ஆர்டிக்கல் 51A அப்படின்ட்டு ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டது தான் வந்து இந்த பார்ட் 4A, ஓகேங்களா. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து 10 கடமைகள் இருந்தது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சட்ட திருத்தம் நடந்துச்சு, ஓகேங்களா. அதோட 11 கடமைகள் இப்போ தற்போது இருக்கிறது வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஓகேங்களா, அடிப்படை கடமைகள். அதனுடைய பட்டியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 51A உட்பிரிவு A அப்படின்னு இருக்கும், உட்பிரிவு B, உட்பிரிவு C அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படை கடமை என்னன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதித்தல். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ண, ஒரு இந்த குடிமகனாக இருக்கிற இந்திய குடிமகனாக இருக்கிற அப்படின்னா நீ இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், மதிக்கணும், சரிங்களா. தேசிய கீதம்னா எழுந்து நிற்கணும், தேசிய கொடியை சல்யூட் பண்ணணும், தேசிய சின்னங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும், ஓகேங்களா. நிறைய நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு நிறைய வந்து தூண்டுகோலாக நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம போற்றி இது பண்ணணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஓகேங்களா. இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிட்டி, அதுக்கப்புறமா இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு, இறையாண்மைக்கு வந்து சாவர்னிட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த 3 தான் வந்து இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. தேச பாதுகாப்பிற்கான தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற நம்ம மிலிட்ரியில் போகிறதுக்கு நம்மளே வந்து தயாரிச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு தேவைப்படும் போது, ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரிக்காக நம்மளை வந்து கொஞ்சம் அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கால் வந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா. சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரைக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமே சகோதரத்துவத்தை வளர்த்தல். ஸோ பெண்கள் அப்படின்னா அடிமை அப்படின்றலாம் இல்லாமல் அவங்களுக்கும் ஈக்குவலாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட
சில விஷயத்தை டிக்னிட்டியை வந்து நம்ம மதித்து அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும், அரவணைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரிங்களா, அது ஒரு கடமை. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஸோ என்ன பண்ணணும், நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஸோ அங்கங்கே மரம் வெட்டுறாங்க, அதெல்லாம் வெட்டாமல் நம்மளுடைய இயற்கையை நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக் டெம்பருன்னு வாங்க அறிவியல் கோட்பாடுனா. ஓகேங்களா, மனிதநேயம்னா ஹியூமனிசம், ஆராய்ச்சி அப்படின்னா ஏதாவது என்கொயரி அந்த மாதிரி நீங்கள் அது மாதிரி ஒரு ஈடுபடுத்தி நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும், டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு கடமை. ஓகேங்களா, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக இது பண்ணணும், இது ஒரு கடமை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஆர்டிக்கல் 51A 51A H வந்து எதை பற்றி அந்த மாதிரி கேட்பாங்க. ABCDEFGH வந்து எதை பற்றி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுமே ஏனா இது, பீனா இது அப்படின்ட்டு. ஓகேங்களா, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஸோ நம்மளுடைய இது வந்து என்ன பண்ணணும், இண்டிவிஜுவாலிட்டி அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து வச்சு. ஓகேங்களா, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு அதில் எது பெஸ்ட் அப்படின்ட்டு செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அந்த 10 அடிப்படை கடமைகள். ஓகேங்களா, இங்கே எப்போ வந்து 11வது அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 86வது சட்ட அரசியலமைப்பு திருத்தம் 2002 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, அதில் 51A கே 51A கே வந்து உட்பிரிவு. ஓகேங்களா, கே அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ணாங்க. அதில் என்ன அதில் இருக்குன்னா 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். ஸோ இந்த 51A கே உட்பிரிவு கே வந்து என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரி வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து முக்கியம். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் 6 to 14 years. ஸோ இந்த பிரிவில் வந்து குடிமக்கள் மற்றும் அல்லது பெற்றோர்கள் வந்து இதை வந்து எடுத்து அவங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரணும், வாய்ப்பினை ஏற்படுத்தி தரணும். இதுதான் வந்து 11வது என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 10 ஃபஸ்ட்டு இருந்தது, அதுக்கப்புறமா 11 ஆட் பண்ணாங்க. ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு குடியுரிமை. ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப். சிட்டிசன் அப்படின்னா என்னன்னா சிவிக்ஸ். ஓகேங்களா, என்னும் லத்தீன் சொல். அது என்னது, லத்தீன் சொல். ஓகே, அதே மாதிரி இதன் பொருள் என்னென்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்ட்டு அர்த்தம். சிட்டிசன்னா ஒரு நகரப்புறத்தில் இருக்கவங்க. ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. எல்லாருக்குமே வந்து என்னது, ஒரே மாதிரி தான். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு இது எந்த பகுதினா பார்ட் 2. ஓகேங்களா, சட்டப்பிரிவு வந்து ஆர்டிக்கல் வந்து 5 to 11 வரைக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த இது 5 to 11 வரைக்கும். ஸோ குடியுரிமை சட்டம் வந்து எப்போனா 1955. ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. ரெண்டுமே இந்த சட்டம் வந்து எப்படி வந்து குடியுரிமை பெறுதல் அதே மாதிரி எப்படி வந்து குடியுரிமை இழத்தல் ரெண்டுத்தையுமே பற்றி சொல்லுது. ஓகேங்களா, அதே மாதிரி இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 முறை, இது வரைக்கும் 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. இந்த 8 முறை வந்து ரீசெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கான்ட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செஷனில் போடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை பெறுதல். ஸோ எப்படி
சில கண்டிஷன் இருக்குது. நீ வந்து இந்திய நாட்டோட குடியுரிமை பெறணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிறப்பின் மூலம் நீ இங்கே பிறந்த அப்படின்னா நீ இந்தியாவில் பிறந்த அப்படின்னா அது மூலமாக நீ இந்திய குடிமகனாக ஆகலாம். ஓகேங்களா? அது எப்போத்துலேருந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகளாக கருதப்படுவர். ஓகேங்களா? அதற்கு பின்னரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்னிலிருந்து இதுக்கப்புறமா வர எல்லாருமே பிறக்கிறவங்க, இந்தியாவில் பிறக்கிறவங்க எல்லாருமே இந்திய குடிமகள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வம்சாவளி மூலம். ஓகேங்களா? ஸோ பை ஆன்செஸ்டர், வம்சாவளி மூலம். ஓகேங்களா? 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்த போது, ஓகேங்களா, இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுவார். புரியுதுங்களா? ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் இருந்து, ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் அங்கே பிறந்திருந்தாலும் வம்சாவளி மூலம் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இங்கே கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பதிவின் மூலம். ஓகேங்களா? ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் நம்ம கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்திய குடியுரிமை அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இந்த இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இயல்புரிமை அப்படின்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இயல்புரிமை மூலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் பொழுது இந்திய அரசு அவ்வாறு இணையும் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ரீலங்கா அதில் இருக்க மக்கள்லாம் இந்திய மக்களாக ஆகும்போது இணைக்கும் போது அந்த ஒரு குடிமகள், இந்திய குடிமகள் அப்படின்ட்டு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 மூலமாக தான் அவங்க குடியுரிமை அவங்க பெறுவாங்க. ஓகேங்களா? சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு அக்வைசேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை இழத்தல். ஓகேங்களா? அது எப்படின்னு பாருங்கள். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையில் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். ஸோ அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு குடிமகன் தாமாக தனது குடியுரிமையை துரத்தல். நானே போயிட்டு நான் இங்கே இல்லை, நான் இந்தியன் சிட்டிசனாக இல்லை, நான் வேறு கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவங்களே தானாக சொல்கிறது. அதே மாதிரி வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு விடுதல். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் ஆஸ்திரேலியாவோ இல்லை கனடாவோ நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே உங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுத்து உங்களை அந்த சிட்டிசன்ஷிப்பாக மாற்றும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இழக்கிறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இயல்புரிமையின் மூலம், அதாவது பை நேச்சுரலைசேஷன். ஓகேங்களா? குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், அதுக்கப்புறமா உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். ஸோ நேச்சுரலைசேஷனில் நம்ம இது பண்ணி நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு பண்ணி அதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாகவே அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடப்படுகின்றன? ஸோ குடியுரிமைன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பார்ட் 2, ஆர்டிக்கல் பார்ட் 2, ஆர்டிக்கல் 5 to 11 தான். சரிங்களா? 5 to 11. ஓகே, ஆன்சர் பார்ட் 2, 5 to 11. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கொஷின் பாருங்கள்.
குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1999. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதுக்காக அதாவது அடிப்படை கடமையை வந்து குடிமக்கள் வந்து தொடர்பான ஒரு வந்து கமிட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் வர்மா கமிட்டி. ஓகேங்களா? அவங்க சில அறிக்கை வந்து அவங்க சப்மிட் பண்ணாங்க. அது எப்போன்னா 1999. ஸோ இந்த வர்மா கமிட்டியோடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம அடிப்படை கடமைகளை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக அந்த நோக்கங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும், அந்த வழிகாட்டுதல் படி நம்ம நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கமிட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரு சில விதிகள், அந்த குழு வந்து சில விதிகள் வந்து அமைச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேசிய கொடி இருக்குங்களா, தேசிய கொடி, அதுக்கப்புறமா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கப்புறமா தேசிய கீதம், இதெல்லாம் வந்து ஒரு குடிமகன், ஒரு சிட்டிசன் வந்து அவமதிச்சானா அவனுக்கு வந்து தண்டனை. ஓகேங்களா? எந்த பிரிவு மூலமாக பார்த்தீங்கன்னா, இது நோட் பண்ணிக்கோங்க, தேசிய மரியாதை சட்டம் 1971 இதன்படி அவங்களுக்கு வந்து அவங்க தண்டனை கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் அந்த குழு வந்து என்ன பண்ணுச்சு, பரிந்துரை பண்ணுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி சிவில் உரிமை சட்டம் இருக்குல்ல, சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் என்னது, 1955 சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அதன்படி ஓகேங்களா, ஜாதி மதம் இது மாதிரி இது தொடர்பான குற்றங்கள் செஞ்சாங்களாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கலாம். இதெல்லாம் வந்து இந்த வர்மா கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொடுத்துச்சு 1999. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆர்டிக்கல் 51A. ஓகேங்களா? விதி 51A. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுதுன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 to 11 வந்து ஃபுல்லாக வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி தான். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது, பார்ட் 4A. ஓகேங்களா? பார்ட் 4A தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. நான் சொல்லியிருந்தேன்ல, கேட்பாங்க 51AH வந்து எதை வந்து சொல்லுது. 51AH கடைசி அது வந்து அறிவிலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், அப்புறமா ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஓகே, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து 8வது பாயிண்டில் வரும். ஓகேங்களா? H வந்து 8வது பாயிண்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு HIJK தான் வந்து உங்களுக்கு கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியுரிமை சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 11. அதே கொஷின் தான், ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒரு சிறந்த குடிமகனையும் அறிவியல் மனப்பான்கு மனிதனையும், இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே இது வச்சு எதுனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர். சயின்டிஃபிக் டெம்பர்னால என்னது, AH. ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பர் வச்சு எத்தனை கேள்வி வந்திருக்கு பாருங்கள். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள், அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கணம், அதுக்கப்புறமா பொதுவான சகோதரத்துவம் ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின், இது வந்து கரெக்டு, ஏன்னா இருக்குது. அதே மாதிரி மனப்பான்மை இதுவும் இருக்குது, அறிவியல் மனப்பான்மை இதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், இது இல்லை. ஸோ அப்போ 1 and 2 தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து போடவே முடியும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், 6லேருந்து 14 வரை குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல், பொது சொத்தை பாதுகாத்தல், அதே மாதிரி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளல். ஸோ இது எல்லாமே ட்ரூ தான். அப்போ 3மே கரெக்டு தான். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற சட்ட உரிமை தான் குடியுரிமை. ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா நாடாளுமன்ற சட்ட உரிமை தான். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அடிப்படை கடமை பற்றி எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நிலையூட்டமான
ஊட்டமாக இது அமைந்துள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை இது அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்துவதாகவும் இது அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடிப்படை கடமைகள் வந்து இது 4மே தான் சொல்லுது. ஸோ அப்போ எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் 51A கரெக்டு. 11வது அடிப்படை கடமை 86வது சட்ட திருத்தம் 2002 அதுவும் கரெக்டு. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. கடமை அது. மனப்பான்மை வளர்த்தல் வந்து ஒரு கடமை. ஸோ 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்ய குழு என்னது? ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா? அதான் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு பரிந்துரை செஞ்சது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள். 51A வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னு இப்போ கேட்டிருக்காங்க. 51A 86வது சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட அந்த இது வந்து எதை பற்றி அப்படின்னா, பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வரை குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல். அது தானே ஆட் பண்ணாங்க. அதுதான் இது. நெக்ஸ்ட்டு எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆட் பண்ணாங்கன்னா 42வது சட்ட திருத்தம் தான். சரிங்களா? அதே மாதிரி இது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து தவறானவை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகள் அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் கமிட்டி குழு பரிந்துரைத்தது. இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 8 தான் பரிந்துரைச்சது. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க 10 மாற்றினாங்க. சரிங்களா? மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கடமைகள் சோவியத் நாட்டிலிருந்து கரெக்டு தான். USSR அடிப்படை கடமைகள் திருத்தம் வந்து 42. அவை சட்டத்தால் செயல்பட என்ஃபோர்ஸ்டு பை லா. 3மே கரெக்டு தான். ஏ வந்து தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் தொடர்பான ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூ அப்படின்ட்டு. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இது அமல்படுத்த முடியாதுன்னு போட்டிருக்கு. இது முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். கரெக்டு. அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. கரெக்டு. அரசுக்கு வரிகள் செலுத்தும் ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை, அது வந்து அந்த கடமையில் இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ ஃபைனல் கொஷின் பாருங்கள். குடியுரிமை பற்றி சரியான வாக்கியம். ஸோ குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பற்றி எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. பகுதி 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. பகுதி 2 5லேருந்து 11 இது கரெக்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தா இது தப்பு. ஓகேங்களா? பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். கரெக்டு. அதுதானே அந்த இது வச்சு தான். உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். கரெக்டு. குடிமகன் அல்லது ஏலியன் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இது தப்பு. ஸோ 2nd and 3rd ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். 20 கொஷின் வந்து நம்ம இந்த 2 டாப்பிக்லேருந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.